பஹல்காம் போன்று இன்னொரு தாக்குதல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக திருப்பி தாக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் இந்தியா கூறியுள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா அவசரப்பட்டு தாக்கிவிடவில்லை. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, பயங்கரவாதிகளின் திட்டங்கள் என்ன என்பதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் எதையுமே செய்யவில்லை. ஆனால் தங்கள் மீது தவறே இல்லை, ஆதாரம் வேண்டும் என்று வெற்று குரல்களை எழுப்பிக் கொண்டிருந்தது. தன் தரப்பை காப்பாற்றிக் கொள்ள ஐநா வரை சென்றது. ஆனால் பாகிஸ்தான் எதிர்கொண்டதெல்லாம் கண்டனங்கள்தான். இந்த நேரத்தில்தான் இந்தியா திடமான உறுதியான பதிலடியில் இறங்கியது. மே 6ஆம் தேதி நள்ளிரவு கடந்து 1 மணி 5 நிமிடத்துக்கு இந்த தாக்குதலை தொடங்கியது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 9 நிலைகளை குறிவைத்து 25 நிமிடங்கள் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 21 முகாம்களில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலின் புதிய வீடியோவை இந்தியா வெளியிட்டுள்ளது. That's my promise. I'll find you. இந்த தாக்குதல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தாக்குதலை முன்னின்று நடத்திய ராணுவ பெண் அதிகாரிகள் இருவரும் செய்தியாளர் சந்திப்பின் மூலம் விளக்கம் கொடுத்தனர். ஏற்கனவே இந்தியாவில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் நடத்திய தாக்குதல்களின் காட்சிகள் வெளியிடப்பட்டு அந்த அமைப்புகளின் கொடூரம் விவரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, பஹல்காம் தாக்குதல் நடந்து 2 வாரங்களாகியும் பயங்கரவாதிகள் மீது பாகிஸ்தான் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அங்குள்ள பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். உளவுத்துறையும் புலனாய்வு அமைப்புகளும் தந்த தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். Into the Pahalgam terror attack have brought out the communication notes of terrorists in and to Pakistan. The claims made by the resistance front and their reposting by known social media handles of the Lashkar-e-Taiba speak for themselves. Identification of the attackers based on eyewitness accounts as well as other information available to law enforcement agencies has also progressed. Our intelligence has developed an accurate picture of the planners and backers of this team. The feature fortnight having passed since the attacks, there has been no demonstrable step from Pakistan to take action against the terrorist infrastructure on its territory or on territory under its control. Instead, all it has indulged in are denials and allegations. Our intelligence monitoring of Pakistan-based terrorist modules indicated that further attacks against India were impending. There was thus a compulsion both to deter and to preempt. Earlier this morning, as you would be aware, India exercised its right to respond and preempt as well as deter more such cross-border attacks. These actions were measured, non-escalatory, proportionate and responsible. They focused on dismantling the terrorist infrastructure and disabling terrorists likely to be sent across to India. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் 25 நிமிடங்கள் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டு பயங்கரவாத நிலைகள் அழித்தொழிக்கப்பட்டதாக கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்துள்ளார். रात 1:05 से 1:30 बजे के बीच भारतीय सशस्त्र बलों द्वारा अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे. ऑपरेशन सिंदूर 22 अप्रैल को पहलगाम में हुए विभत्स आतंकवादी हमले के शिकार
मासूम नागरिकों व उनके परिवारों को न्याय देने के लिए लॉन्च किया गया था। इस कार्रवाई में 9 टेररिस्ट कैंप्स को टारगेट किया गया और पूरी तरह से इसे बर्बाद किया गया। எந்த குடிமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பயங்கரவாத நிலைகள் தேர்வு செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்துள்ளார். Operation Sindoor was launched by Indian Armed Forces to deliver justice to the victims of Pahalgam terror attack and their families. 9 terrorist camps were targeted and successfully destroyed. Over the last 3 decades, Pakistan has systematically built terror infrastructure. It is a complex web of recruitment and indoctrination centers, training areas for initial and refresher courses, and launch pads for handlers. These camps are located both in Pakistan as well as Pakistan-occupied Jammu and Kashmir areas. The locations were so selected to avoid damage to civilian infrastructures and loss of any civilian lives. சதிகாரர்கள், தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்கள், நிதி அளித்தவர்கள், பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பஹல்காம் தாக்குதலின் போது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் இந்தியாவின் நடவடிக்கை அமைந்துள்ளதாக விக்ரமஸ்ரீ மேலும் தெரிவித்தார். 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை அவர்களின் குடும்பத்தினர் கண்முன்னே சுட்டுக் கொண்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தியுள்ளது இந்தியா.